ஒன்று அதிகாரம் 10. பாபிலோனியர்கள் யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுவார்கள் என்று லேகி முன்னறிவித்தல். யூதர்கள் மத்தியில் ஒரு மேசையா, ஒரு இரட்சகர், ஒரு மீட்பர் வருவதை குறித்து அவர் சொல்வதால், தேவ ஆட்டுக்குட்டிக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஒருவர் வருவதற்கு குறித்து லேகி சொல்லுதல், மேசையாவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்து லேகி சொல்லுதல், இஸ்ரவேலின் சிதறடிக்கப்படுகிறதையும் கூட்டிச் சேர்க்கிறதையும் ஒரு ஒலிவு மரத்திற்கு ஒப்பிடுதல், தேவகுமாரனை பற்றியும் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகளையும் நீதியின் அவசியத்தையும் குறித்து நெப்பி பேசுதல். ஏறக்குறைய கிமு 600 வருஷம் முதல் 592 வருஷம் வரை. வசனம் 1. இப்பொழுது நெப்பியனாகிய நான் என்னுடைய நடவடிக்கைகளையும் என்னுடைய ஆளுகைகளையும் மற்றும் ஊழியத்தையும் குறித்து இந்த தகடுகளின் மீது ஒரு வார்த்தையை கொடுக்க தொடர்கிறேன். ஆகையால் என்னுடைய வார்த்தை தொடர்வதற்கு நான் என்னுடைய தகப்பன் என்று சகோதரர்களின் காரியங்களையும் குறித்து சற்றே பேசுதல் வேண்டும். வசனம் 2. இதோ அவர்களுக்கு கருத்தாய் எல்லா புத்திகளில் சொல்லியும் தன் சொப்பனத்தை குறித்து வார்த்தைகளையும் என் தகப்பனின் பேசுவதை முடித்த பின்னர் அவர்களிடத்தில் யூதர்களை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். வசனம் 3. அவரது கர்த்தருக்கு ஏற்ற காலத்தின்படி அவர்களுக்கு அந்த பெரிய நகரமாகிய எருசலேமுடன் கூட அழிக்கப்பட்டு பலர் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு கொல்லப்பட்ட பின் அவர்கள் மீண்டும் திரும்பி சிறைத்தனத்திலிருந்து திரும்பவும் வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் சிறைத்தனத்திலிருந்து திரும்பவும் வெளியே கொண்டு வரப்பட்ட பின் அவர்கள் தங்கள் சுதந்திர தேசத்தை பெற்றுக்கொள்வார்கள். வசனம் 4. தன் தகப்பன் எருசலேமையும் விட்டு அந்த காலத்திலிருந்து 600 வருஷங்களில் யூதர்கள் மத்தியிலே ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தராகிய தேவன் எழுப்ப பண்ணுவார். ஒரு மேசையா அல்லது வேறொரு வார்த்தைகளிலே அவரை உலகத்தின் இரட்சகர். வசனம் 5. அவர் தீர்க்கதரிசிகளை குறித்து பேசினார். அவர் பேசப்பட்ட இந்த மேசியாவை அல்ல, உலகத்தின் மீட்பரையும் குறித்து இந்த காரியங்களை எவ்வளவு அதிகமானோர் சாட்சி பகிர்ந்துள்ளனர் எனவும் சொன்னார். வசனம் 6. ஆகையால் மனுக்குலம் யாவும் தொலைந்த மற்ற விழுந்த நிலையிலே இருந்தார்கள். மேலும் அவர்கள் இந்த மீட்பரையே சார்ந்தாரொழிய என்றென்றைக்கும் அப்படியே இருப்பார்கள். வசனம் 7. கர்த்தரின் வழியை ஆயத்தப்படுத்த மேசையாவிற்கு முன்னர் வரப்போகிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து அவர் சொன்னார். வசனம் 8. அவன் போய் வனாந்தரத்திலே கூக்குரலிட்டான், கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவரின் பாதைகளை செவி பண்ணுங்கள், ஏனெனில் உங்கள் மத்தியிலே நிற்கும் வரை நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். என்னைவிட அவர் வல்லமை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. மேலும் அந்த காரியத்தை குறித்து என் தகப்பன் அதிகமாய் பேசினார். வசனம் 9. யோர்தானுக்கு அக்கரையிலும் உள்ள பெத்பாராவின் அவன் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டுமென்று என் தகப்பன் சொன்னார். மேலும் அவன் தண்ணீரிலே ஞானஸ்தானம் கொடுப்பான், மேசையாவுக்கும் அவன் தண்ணீரிலே ஞானஸ்தானம் கொடுப்பான் என்று சொன்னார். வசனம் 10. மேசையாவுக்கு அவன் தண்ணீரிலே ஞானஸ்தானம் கொடுத்த பின்னர் அவன் உலகத்தினுடைய பாவங்களை நீக்கி போகிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று அவன் அடையாளம் கண்டு சாட்சி சொல்ல வேண்டும். வசனம் 11. என் தகப்பன் இந்த வார்த்தைகளை பேசிய பின்பு யூதர்கள் மத்தியிலே பிரசங்கிக்கப்பட வேண்டிய சுவிசேஷத்தை குறித்தும் யூதர்கள் விசுவாசத்தில் நிலவுவதை குறித்தும் அவர்
என் சகோதரனிடத்தில் பேசினார். மேலும் வரப்போகிற மேசியாவை அவர்கள் கொன்ற பின்னரும் அவர் கொலை செய்யப்பட பின்னரும் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த ஆவியானவராலே தன்னை வெளிப்படுத்துவார்கள். வசனம் 12. ஆம், புறஜாதியர்களை பற்றியும் இஸ்ரவேலின் வீட்டாரை குறித்தும் என் தகப்பன் மிகுதியாய் பேசிய அவர்களை ஒரு ஒலிவ விருட்சத்திற்கு ஒப்பிட்டு தன் கிளைகளை முறிக்கப்பட்டு பூமியின் பரப்பி மேல் எல்லாம் சிதறடிப்பதில் வேண்டும் என்று சொன்னார். வசனம் 13. ஆகையால் நாம் பூமியின் பரப்பின் மீதெல்லாம் சிதறடிக்கப்பட்டு கர்த்தரின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக ஒரு மனதோடு வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு நடத்தி செல்லப்படுவதில் அவசியமாயிருக்கிறது என்று அவர் சொன்னார். வசனம் 14. இஸ்ரவேலில் வீட்டாரே, சிதறடிக்கப்பட்ட பின்பு அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும், அல்லது முடிவிலே புறஜாதியர்கள் பூரண சுவிசேஷத்தை பெற்ற பின் ஒளிவு விருட்சத்தின் சுவாப கிளைகள் அல்லது இஸ்ரவேலின் வீட்டாரின் மீதியானவர்கள் ஒட்டப்படுதல் வேண்டும், அல்லது அவர்களின் கர்த்தருக்கும் மீட்பருமாகிய உண்மையான மேசியாவை பற்றிய ஞானத்திற்கும் வருதல் வேண்டும். வசனம் 15. என் சகோதரர்களுக்கு இந்த விதமான வார்த்தைகளில் என் தகப்பனின் தீர்க்க தரிசனம் உரைத்து பேசியும் இருக்கிறார்கள் என்னும் இப்புஸ்தகத்தில் நான் எழுத பல காரியங்கள் உள்ளன. எனில் எனக்கு அதில் பொருத்தமாக தோன்றுகிற பலவற்றையே என்னுடைய மற்ற புஸ்தகத்தில் நான் எழுதியுள்ளேன். வசனம் 16. நான் பேசுகிற இந்த எல்லா காரியங்களும் லோமுவேலின் பள்ளத்தாக்கில் ஒரு கூடாரத்தில் என் தகப்பன் வாசமாய் இருந்தபொழுது நடந்தவைகளும். வசனம் 17. நெப்பியனாகிய நான் என் தகப்பன் அவர் தரிசனத்தின் கண்ட காரியங்களை குறித்து அவருடைய எல்லா வார்த்தைகளையும் வரப்போகிற மேசியாவே இருந்த தேவனின் குமாரனாகிய தேவ குமாரனாயிருந்த விசுவாசத்தின் மூலம் அவர் பெற்ற வல்லமையான பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலும் அவர் பேசின காரியங்களையும் கேட்டிருப்பினும், பூர்வ காலத்தில் மட்டுமல்ல, அவர் மனுப்புத்திரர்களுக்கு தன்னையே வெளிப்படுத்தினருமாயிருக்கிற காலத்திலும் அவரை கருத்தாய் தேடுகிற எல்லாருக்கும் தேவனுடைய ஈவாய் இருக்கின்றன. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் இந்த காரியங்கள் நானும் பார்க்கவும் கேட்கவும் அறியவும் நெப்பியனாகிய நான் வாஞ்சனையாயிருந்தேன். 19. என்னிலே அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உலகம் ஆரம்பத்திலிருந்தே எல்லா மனுஷருக்கும் வழி ஆயத்தம் பண்ணப்பட்டுள்ள அப்படியானால் அவர்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் வர வேண்டும். வசனம் 19. ஏனெனில் கருத்தாய் தேடுகிறவன் கண்டடைவான். பூர்வ காலங்களைப் போலவே இக்காலங்களிலும் வரப்போகிற காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே தேவன் இரகசியங்களை அவர்கள் வெளிப்படுத்தப்படும். ஆகையால் கர்த்தரின் மார்க்கமே ஒரு நித்திய சுற்று. வசனம் 20. ஆகவே மனுஷனே நினைவு கூறுவாயாக, ஏனெனில் மனுஷனுடைய எல்லா செயல்களுக்காகவும் நீ நியாயத்தீர்ப்புக்குள் கொண்டு வரப்படவாய். வசனம் 21. ஆகையால் நீ என்னுடைய சோதனை காலத்திலே அக்கிரமத்தை செய்ய நாடி இருப்பாயெனில் தேவனுடைய நியாயஸ்தானத்தின் முன்பாக அசுத்தமாக காணப்படுவாய். மேலும் எந்த ஒரு அசுத்தமுள்ள பொருளும் தேவனுடைய வாசம் செய்ய முடியாது. ஆகையால் நீ என்றென்றைக்கும் தள்ளப்பட்டவனாய் இருப்பாய். 22. நான் இந்த காரியங்களை பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அதிகமானதை கொடுத்துள்ளார். நான் இவைகளை மறுதலிப்பதில்லை.